அட பேச்சுலர்ஸ், இந்த சைட் டிஷ் ரெசிபி உங்களுக்காக தான். என் ஹஸ்பண்ட் பேச்சுலராக இருக்கும்போது இது அடிக்கடி செஞ்ச ரெசிபி அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது உங்களுக்காக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக செவக்கிற வரையும் வறுத்துக்கோங்க. 2 கைப்பிடி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது நல்லா உதிர்த்து சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து லேசாக கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி லேசாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் பெருங்காயம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவோட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கடாயில் சேர்த்துக்கோங்க. இன்னொரு கப் தண்ணி எடுத்து மிக்ஸி ஜார் அலசி இதில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கைவிடாமல் நல்லா அடிக்கான கலக்கி விடுங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இன்னொரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா அரைச்சதுலேருந்து இப்போ வரையும் மொத்தமாக 4 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் கூடவோ குறையவோ தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அடிக்கடிக்கு நல்லா கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கொதிச்சதும் இந்த மாதிரி லேசாக திக்காக இருக்கும், கலரும் மாறி இருக்கும். இப்போ பொடியை நறுக்குனா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிரும். இது ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.